வணக்கம். ரொம்ப 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 முக்கியமான ஒரு வீடியோவை உங்களுக்கு நாங்கள் காட்டவிருக்கிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி அது எதை பற்றின வீடியோ அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், இந்தியாவுடைய இளைஞர் பெருமக்கள் மகத்தான ஒரு மாபெரும் போராட்டத்தை முன்னெடுத்து மோடியையும் அமித்ஷாவையும் ஆர்எஸ்எஸ்ஸையும் மண்டியிட வைத்து 4 நாட்களாகவில்லை. மற்றும் ஒரு மக்கள் போராட்டம், மக்கள் எழுச்சி பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலத்தில் நடந்திருக்கு. முதல்ல அந்த வீடியோவை பார்த்துருங்க. பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மத்திய பிரதேசத்திலிருந்து வெளியான இந்த வீடியோ ஊடகங்கள் யாரும் பெருசாக காட்டலை, எல்லாரும் மறைச்சிட்டு இருக்கிறானுங்க. என்ன அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் லட்சோப லட்சம் மக்கள் இன்றைக்கு பாஜகவினுடைய விவசாய கொள்கைகளுக்கு எதிராக களத்தில் வந்து ஒரு மாபெரும் போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது விவசாய பொருட்களுக்கு கொடுப்பதாக சொன்ன குறைந்தபட்ச ஆதார விலை மோடி 2014 ஆட்சி பொறுப்பிற்கு வந்து இன்று வரையிலும் அதை செயல்படுத்தவில்லை. அதே மாதிரி உரங்கள் அவர்களுக்கு தேவையான அளவு கிடைக்கல. மொத்தத்தில் விவசாயிகள் மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்கிறார்கள். பல விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். பொறுத்தது போதும், இதுதான் தக்க தருணம் என்று விவசாய பெருமக்கள் பாஜகவினுடைய மத்திய பிரதேச முதல்வராக இருக்கக்கூடிய மோகன் யாதவிற்கு எதிராக ஒரு மாபெரும் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். பேரிகேடுகளை எல்லாம் ஒட்டச்சிட்டு புயல் மாதிரி அந்த மக்கள் வந்து வேகமெடுத்து போய் அந்த போராட்டத்தை நடத்தக்கூடிய காட்சியை நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இத்தகைய போராட்டங்கள் இந்தியா முழுவதும் நடந்து வருகிறது. மோடி அமித்ஷாவுடைய முகத்திரை இளைஞர்களால் கிழிக்கப்பட்டிருக்கிறது. பொறுப்பாக பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய மோடியும் அமித்ஷாவும் பாராளுமன்றத்தில் முக்கியமான விவாதங்களில் பங்கெடுக்காமல் அவங்க 2 பேரும் பேசாமல் இருக்கிறார்கள். பாராளுமன்றத்திற்குள்ளே வரணும் இல்லையா? 2 பேரும் வந்து பேசணும் இல்லையா? என்ன நடந்திருக்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இளைஞர்களுடைய போராட்டத்திற்கு பிறகு அந்த போராடி இளைஞர்களின் மீது வழக்கு தொடுப்பது, அவர்களை காவல்துறை அதிரடியாக கைது செய்வது, இந்த மாதிரியான வேலைகளெல்லாம் தொடர்ந்து நடக்குது. ஆனால் இதை குறித்து பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி சார்ந்தவர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். டெல்லியில் நடந்த இளைஞர்களுக்கு எதிரான வன்முறையில் யார் வந்து அதற்கு அனுமதி கொடுத்தது? ராகுல் காந்தி சொல்றார் அது அமித்ஷா தான் அப்படின்னு. அமித்ஷா ஏன் இன்னமும் வாயை திறக்காம இருக்கிறார்? உள்ள இருக்கிறவன் பூரா பிஜேபிக்காரன் சொல்றான் அது அமித்ஷாவுக்கு அதுக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு. அப்ப தொடர்பு இல்லைன்னா யார் அதை செய்தார்? பாகிஸ்தான் பிரதமர் சொல்லி செஞ்சாங்களா? இல்லை சீனா தலையிட்டு அதை நடத்ததா? அப்படி சீனாவும் பாகிஸ்தான் தலையிட்டது அப்படின்னா மோடி அமித்ஷாவும் இதற்கு இந்த பொறுப்புகளில் இருக்கிறார்கள். யாரை ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள்? அதனால தான் ராகுல் காந்தி மறைமுகமாக இடியட் என்று சொன்னார். நேற்றைக்கு 55 நிமிஷம் அவர் பேசினார் பார்லிமெண்ட்டில், நீங்கள் பார்த்துருப்பீங்க. 55 நிமிஷம் அவர் பேசியிருக்கிறார் அப்படின்னா அதில் கிரண் ரிஜிஜு என்று சொல்லக்கூடிய பாஜகவினுடைய அமைச்சர் 9 முறை அவருடைய பேச்சை தடை பண்ணியிருக்கிறார். சபாநாயகரே 10க்கும் அதிகமான முறை குறுக்கீடு செய்திருக்கிறார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, என்னுடைய இந்த போராட்டத்தில் பங்கு கொண்ட மாணவர்களில் சில பேர் இந்தியாவில் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய சில பேர் தங்களை தெய்வமாக நினைக்கிறார்கள். தங்களால் தான் எல்லாமே நடக்குது, தாங்கள் வந்ததற்கு பிறகுதான் எல்லாமே இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்க முயற்சி செய்கிறார்கள். எங்களுடைய பேச்சை, இளம் தலைமுறையினுடைய பேச்சை, வருத்தத்தை, அவர்களுடைய பிரச்சனைகளை கேட்பதற்கு அவர்கள் தயாராகவில்லை, அவர்களெல்லாம் முட்டாள்கள் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி சொல்றார். ராகுல் காந்தியை பப்புன்னு யார் அழைத்தாங்கன்னு தெரியும். இப்போ அவர் மறைமுகமாக இந்த கூட்டத்தை, அவருக்கு எந்த கூட்டத்தை குறிப்பிடுறாரோ அந்த கூட்டத்தை அவர் இடியட் என்று சொல்கிறார். இப்போ இது தொடர்பான ஒரு மிகப்பெரிய விவாதம் அங்கே நடக்குது. அதே மாதிரி வந்தே மாதரம் பாடல் குறித்த ஒரு சட்ட மசோதா, அது தொடர்பான விவாதம் மிகப்பெரிய அளவில் நடக்குது. ஆனால் இதை குறித்து எதையும் பேசாமல், அவைக்கு வராமல் 2 பேர் மோடியும் அமித்ஷாவும் கள்ள மௌனம் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஊடகங்களை ஒரு பிரஸ் மீட் நடத்தி இது குறித்து பேசணும், 2 பேரும் பேச மறுக்கிறார்கள், 2 பேரும் வர மறுக்கிறார்கள். எங்கே 2 பேரும் அப்படின்னு இந்திய மக்கள் இன்றைக்கு கேட்க ஆரம்பித்தார்கள். இவர்கள்தான் மிகப்பெரிய பலசாலிகள் என்று ஊடகங்கள் தொடர்ந்து பொய்யை பேசிக் கொண்டிருந்தார்கள். 2 பேரும் யார் அப்படின்னு இளைஞர்கள் இன்றைக்கு வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து காட்டியிருக்கிறார்கள்.
இதனால தான் என்ன அப்படின்னா அவங்க ரொம்ப பயத்தினுடைய உச்சியில் இருக்கிறார்கள். அவங்களுக்கு நல்லா தெரியும் தர்மேந்திர பிரதானுடைய பதவி விலகல் அப்படிங்கிறது ஒன்று நடக்கலை அப்படின்னா இந்த நேரத்தில் மோடியும் அமித்ஷாவும் பதவி விலகி இருப்பார்கள். இப்போ நீங்கள் வேணா பாருங்கள், நீங்கள் இது இப்போ ஒரு பாராளுமன்ற கூட்டத்தொடர் நடக்குது. இனி குளிர்கால கூட்டத்தொடர் ஒன்று நவம்பரில் ஆரம்பிக்கும். இந்த குளிர்கால கூட்டத்தொடர் நடக்கக்கூடிய நேரத்தில் பெரும்பாலும் மோடியும் அமித்ஷாவும் அவர்களுடைய பதவியிலிருந்து ராஜினாமா செய்திருப்பார்கள். ராஜினாமா செய்ய வைப்பார்கள் இளைஞர்கள். அதான் நடக்க போகுது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா அந்த அளவிற்கு இன்றைக்கு இளைஞர்கள் மிகப்பெரிய அளவிலான கோபத்தில் இருக்கிறார்கள். ஒன்றும் இல்லைங்க, அந்த போராட்டத்தில் இன்றைக்கு ஒரு செய்தி வந்திருக்கு. முக அடையாளம் காணும் தொழில்நுட்பம், அதாவது ஃபேஷியல் ரெகக்னிஷன் டெக்னாலஜி என்று சொல்லக்கூடிய அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அந்த பிள்ளைகளை ஃபோட்டோ எடுத்து அதை கிரிமினல்கள் கூட மேட்ச் பண்ணி அவங்க மேலே வழக்கு தொடுப்பதற்கான ஒரு மிகப்பெரிய திட்டம் இதற்கு பின்னால் இருக்கிறது அப்படின்னு எதிர்க்கட்சிகள் இன்றைக்கு ஒரு குற்றச்சாட்டு முன்வைத்திருக்கிறார்கள். அப்போ நான் என்ன கேட்குறேன், மத்திய பிரதேசத்தில் இவ்வளோ ஒரு பெரிய போராட்டம் வெடித்து கிளம்பி இருக்கிறது. இளைஞர்கள் நேற்று காக்ரோச் ஜனதா பார்ட்டியை சார்ந்த 3 மிக முக்கியமான நபர்கள் ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. நாங்கள் சொன்ன வாக்குறுதிகளை மோடி அரசாங்கம் செய்யலை, நாங்கள் வேடிக்கை பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வந்தே மாதரம் அப்படிங்கிற ஒரு சட்ட மசோதா பார்லிமெண்ட்டில் தாக்கல் செய்யப்படுகிறது. இப்படி பல்வேறு விஷயங்கள், அயோத்தி ராமர் கோயில் கொள்ளை, நீட் வினாத்தாள் கசிவு, இது தொடர்பாக பேச வேண்டிய மக்கள் சார்ந்து பேச வேண்டிய எதிர்க்கட்சிகள் பேச வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அவர்கள் பேசுவதற்கு பொறுப்பாக பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இவங்க இருக்கிறாங்க. ஆனால் பாராளுமன்றத்திற்குள் வராமல் டிமிக்கி அடித்து கொண்டு மோடியும் அமித்ஷாவும் இருக்கிறார்கள் அப்படின்னு தான் மக்கள் பேசிக்கொள்கிறார்கள். இது என்னன்னே தெரியல. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க. கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கிறேன்?